இன்றைக்கி பார்க்குறது இஸ்ரேலை பற்றி. இஸ்ரேல் என்ன செஞ்சுருக்காங்கன்னா, காசாவுடனான போர் முடிவு பெற்றாலும் அங்கே உள்ள ஒரு தேடுதல் வேட்டையில் ஒரு மிகப்பெரிய ஒரு சுரங்கப்பாதையை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த சுரங்கப்பாதை தற்போது வரை பயன்பாட்டில் இருந்ததாகவும் தகவல் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த சுரங்கப்பாதையில் மின்சாரங்கள் மற்றும் உணவுப் பொருட்கள் காற்றுக்கு செல்லக்கூடிய வழி இருந்தது. இது வந்து ஒரு மருத்துவமனை பக்கத்தில் உள்ள ஒரு சுரங்கப்பாதை. இது 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு அதிகம் உள்ள இந்த சுரங்கப்பாதை வந்து இஸ்ரேலிய வீரர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த காட்சியை தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. ஒரு ராணுவ வீரர் உள்ளே போய் அங்கே உள்ள எல்லா பகுதியும் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்காரு. அந்த காட்சியை தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த சுரங்கப்பாதையை வந்து வெடி வச்சு தகர்க்கிற காட்சியை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டர் உள்ளது. அங்கே வந்து இந்த சுரங்கப்பாதை மீண்டும் யாரும் பயன்படுத்த முடியாத அளவுக்கு அங்கே வந்து வெடிமருந்துகள் மற்றும் ரசாயன கலவைகளும் கொண்டு தகர்க்கப்பட்டதாக இஸ்ரேலிய வீரர்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க. மேலும் இந்த தேடுதல் வேட்டை வந்து தொடரும் சொல்லி இஸ்ரேலிய வீரர்கள் தெரிவிச்சிருக்காங்க. மேலும் அங்கே உள்ள மேலும் மற்றொரு சுரங்கப்பாதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த வீடியோ காட்சிகளையும் நீங்கள் வருது இப்போ நீங்களே பார்த்துக்கோங்க. அடுத்து பார்க்க போகிற செய்தி வந்து இந்தியா பற்றி. இந்தியா என்ன செஞ்சுருக்காங்கன்னா, இந்தியாவில் வந்து Su-57 ஜெட் போர் விமானங்களை தயாரிக்கிறதுக்கான ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க ரஷ்யா கூட. இது வந்து இந்தியாவிலே வச்சு தயாரிக்கிறதுக்கு விமானங்கள் தயாரிப்பதற்கான அனைத்து இயந்திரங்களும் வந்து ஹெல் நிறுவனம் வந்து 50% வைத்திருப்பதற்காகவும் தகவல் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் மேற்கொண்ட 50% வந்து ரஷ்யா வந்து தராங்க. அதன் மூலம் இந்தியாவில் இந்த விமானங்கள் 57 Su-57 போர் விமானங்கள் தயாரிப்பதற்கு ரஷ்யாவோட இந்தியா சேர்ந்து தயாரிக்கிறது. டிசம்பர் 5ஆம் தேதியிலிருந்து 6ஆம் தேதி வரைக்கும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் இந்தியா வரதா தகவல் வந்துள்ளது. இந்த மாதிரி தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மற்றும் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற இந்த வீடியோ உங்களுக்கு ரீச் ஆகும்.